ஆனால் அது அப்படி இல்லை. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட வேண்டிய நான். நீ என்ன நினைக்கிற, உன் லட்சியம் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். நாம் இந்த நிமிஷம் நினைக்க வேண்டியது நம்ம பிள்ளைய, இந்த சூழ்நிலைய. ஜனனி, இந்த குழந்தை இப்போ வேணுங்கிறத நீயும் நினைக்கல, நானும் நினைக்கல. அன்னைக்கு நீ சொன்னதை தான் இப்போ நானும் சொல்கிறேன். இந்த உலகம் ரொம்ப மோசமானதாக தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தோட பிரதிபலி பார்த்தா நான் அந்த வீட்டையும் பார்க்குறேன். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. எல்லாத்துக்குள்ளேயும் வன்மம், குரோதம், கோபம். ஆனால் உதட்டில் மட்டும் சிரிப்பு. அப்படிதான் இருக்கு. ஆனால் என்ன செய்யறது? நாம் எதிர்பார்க்காம கடவுள் ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. அதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டியது நீயும் நானும் மட்டும்தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் ஜனனி. ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா தான் பிள்ளைக்கு வெளி உலகத்தை எதிர்கொள்ள கற்றுத்தர வேண்டிய பொறுப்பு இருக்கு. இன்னும் சொல்லணும்னா ஒரு அம்மாவால் அதை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். ஜனனி, அதை நம்ம எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக செய்யணும். ஒரு அப்பனா அதுக்கு என்றைக்குமே பக்கபலமாக நான் இருப்பேன். சத்தியம். எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எங்கள் அப்பா நான் பார்த்ததில்லை ஜனனி. என் அம்மா கிட்டேயும் பெருசாக என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இந்த குடும்பம் வேற மாதிரி ஜனனி, உனக்கு தெரியாதது இல்லை, அதை விடு. ஆனால் அதே மாதிரி தானே உன் சூழலும் இருந்திருக்கு. நீ தைரியமாக எதையுமே பேச முடியாது. நீ அமைதியாக மனசுக்குள்ளே எல்லா ஆசையும் அடக்கி வச்சுட்டு தானே வளர்ந்துருக்க. ஆனால் அப்படி ஒரு நிலைமை நம்ம பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. இதெல்லாம் ஏன்டா இவன் இப்பவே பேசுறான் நீ நினைக்கலாம். ஆனா என்னமோ தெரியல ஜனனி, என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு புது பொறுப்பு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அதோட முதல் படியா தான் நான் அதை பார்க்கறேன்னு வையேன். ஆனா அதுக்காண்டி உன் நோக்கத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம பிள்ளைய வளர்க்கணும்லாம் நான் சொல்லலை. நான் சொல்லவும் மாட்டேன். அது உனக்கும் நல்லா தெரியும். தெரியும் சக்தி. என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நானும் உன்னை ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன் தான். உனக்கு எது பிடிக்கும், பிடிக்காது, நீ எதுக்கெல்லாம் கோவப்படுவ, இதெல்லாமே எனக்கும் தெரியும். உனக்கும் உங்க அண்ணனுங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்புறம் ஏன் நீ என்னை பார்த்து கோவப்படுறேன்னு பேசுற? நீ பார்க்குற பார்வை என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா என் பயம் உனக்கு புரியுதா இல்லையான்னு தான் எனக்கு தெரியல. ஜனனி, உன்னை பயன்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லலை. ஆனா டாக்டர் அப்படி சொன்னதுல இருந்து ஒரு மாதிரி படபடன்னு வருது ஜனனி. இங்க பாரு, கை வச்சு பாரு, எப்படி அடிச்சுக்குதுன்னு பாரு. சக்தி, என்னாச்சு சக்தி உனக்கு? அவங்க தான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆனா பயமா இருக்கு ஜனனி. அதுக்கு என்ன செய்யறது? ஜனனி, இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு நமக்கு எதுவும் வேணாம். நீ நல்ல ரெஸ்ட் எடு, மனசை ஒரு நிலையா வச்சுக்க, தெளிவா வச்சுக்க. குழந்தைய பத்தி மட்டும் யோசி, அது போதும். நீ குழந்தைய பத்தி யோசி நீ ஈஸியா சொல்ற. ஆனா குழந்தைய பத்தி யோசிச்சாலும் இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு என்ன செய்வோம்னு யோசிச்சா மறுபடியும் இதெல்லாம் தானே மைண்டுக்கு வருது. ஃபைனான்சியல் சப்போர்ட்டுக்கு எங்க போறது? இப்ப ஆரம்பிச்ச பிசினஸையும் மூட வச்சுட்டாங்க. இப்ப அது இல்லாம இவங்க கொடுக்கற காசை வச்சுக்கிட்டு, இவங்க போடுற சாப்பாடை வச்சுட்டு இந்த சூழல்ல நம்ம குழந்தை வளரணுமா? நம்ம வளர்க்க முடியுமா? இதெல்லாம் யோசிச்சாலே எனக்கு. என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற சக்தி? நீ எதுவும் செய்யலன்னா எந்த வேலையும் நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு சப்போர்ட் பண்ண மட்டும் என்னால முடியும், வேற எதுக்கும் லாய்க்கில்லைன்னு நினைக்காதானே? சக்தி நான் அப்படி சொல்லல.
லவ் யூ ஜனனி. ஜனனி, என்னை நம்பு ஜனனி, நான் பாத்துக்கிறேன். உன்னை நம்பாம நான் எங்கடா போவேன்? உன்னை விட்ட வேற யார் இருக்கா? அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. யாரு? அக்காங்களை சொல்றியா? அவங்களாம் என் மேல பிரியமா இருக்காங்க, நானும் அன்பு வச்சிருக்கேன். ஆனா இது வேற சக்தி. நீதான் என் லைஃப் லைன். ஆனா இப்போ அந்த லைனை ஷேர் பண்றதுக்கு தான் இன்னொரு ஆள் வரப்போதே. அதுக்கப்புறம் என்ன கண்டுப்பியோ மாட்டியோ யாருக்கு தெரியும்? யாரு வந்தாலும் எனக்கு நீதான் எல்லாமே. எப்பவுமே எனக்கு நீ, உனக்கு நான். நிஜமா? சத்தியமா? நிஜமா. ப்ராமிஸா?